விஜய் என்ன ஓட்டு வாங்குவார் இப்ப அதுதான் கேள்வி. ஏன்னா கூட்டணியே கிடையாது, இப்போ தனித்து தான் நிக்கிறோம். இன்னைக்கும் அவர் கான்பிடென்டோட பேசுறாரு. தஞ்சாவூர்ல பேசிய பேச்சு என்பது நம்பிக்கையோடு கூடிய பேச்சு. அப்படிதான் நான் பாக்குறேன். தனித்து தான் நிக்கணும்னு சொல்லாதீங்க, தனிமையில தான் நிக்கணும்னு சொல்றாரு. அப்படின்றது உங்க பார்வை. அவர் டே ஒன்ல எதிர்பார்த்தார் சார். ஒரே ஒரு சீமான் தனித்து போட்டு மாதேஷ் ஒரு டீசென்டான பத்திரிகையாளராக, மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளராக நடந்து கொள்ள முயற்சி செய்யும். ஏன்னு சொன்னா எந்த ஒரு தலைவரையும் குறைத்து மதிப்பிடாதீங்க. நாளைக்கு எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுட்டீங்க. நீங்க போடுற கட்சி சீமானவிடவோ இல்ல இன்னொரு கட்சியோடவோ ஓட்டு கூட வாங்கிட்டா பொது இடங்கள்ல நீங்க நான் தவறு செய்தேன்னு மன்னிப்பீங்களா? மன்னிப்புனா தவறா கணிச்சேன், என்னை நான் திருத்திக் கொள்கிறேன்னு சொல்றீங்களா? கேலி பேசாது. அதை தவிருங்க. எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆளை சாதாரணமா குறைத்து மதிப்பிடுறீங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் ஓடி வருது. போலீஸ் தடை, பேரிகேடு எல்லாத்தையும்